இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டம் வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ தான் இந்த முள்ளங்கி பிடுங்கினேன். அது பிடுங்கும் போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அது ஒரு கையில் எடுக்க முடியல. பாருங்கள், இந்த ஸ்பேஸ் எல்லாம் கூட முள்ளங்கி இன்னும் இருக்குது, உள்ளே வேறு இருக்குது. அதாவது ஒரே பேக்லேயே வந்து முள்ளங்கி கொத்தவரங்காய் போட்டிருந்தேன், தெரியுதுங்களா? முள்ளங்கி இன்னும் முள்ளங்கி இருக்குது உள்ள. இது வந்து இப்போ தான் அறுத்தது, பிடுங்கிட்டேன். பாருங்க எவ்வளோ பெரிய முள்ளங்கி, அதோட பெருசு, அதோட பெரிய முள்ளங்கி. அதே சைஸ் இன்னொரு முள்ளங்கி, அதுக்கப்புறம் அதே சைஸு இன்னொரு முள்ளங்கி, அப்புறம் அதோட சின்ன சைஸு 2 முள்ளங்கி. இந்த இது முள்ளங்கி மாதிரியே தெரியல, ஒயிட் கலர் கேரட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இலையெல்லாம் பொரியல் பண்ணுவாங்க வீட்டில், அந்த இலையெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். இந்த காற்றுக்கு வெயிட் தாங்காமல் உடஞ்சிருக்கு, அதனால் ஒன்றும் ஆகலை, செடிச்சாவலை, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் காய் பாருங்கள், கொத்தவரங்காய் செம்மையாக காய்ச்சிருக்கு பாருங்கள், கொச்சன்னு. இந்த தெரியுதுங்களா எவ்வளோ அழகா சூப்பராக காய்ச்சிருக்கு கொத்தவரங்காய். இந்த அதே மாதிரி இருந்தா இங்கே தெரியுதுங்களா கொத்தவரங்காய். அப்புறம் இந்த இங்கே இந்த அங்கே கீழே எல்லாத்துலேயுமே கொத்தவரங்காய் இருக்குது. இந்த பேக் எல்லா செடியிலையுமே கொத்தவரங்காய் வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு கத்திரிக்காய் அவங்களுக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. கத்திரிக்காய் பிஞ்சு தான் இது, ஆக்சுவலாக வந்து இது 1 அடி வரும் இந்த காய். இந்த பேக் பற்றி இன்னும் சரியாக உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த பேக் வந்து 18x18, 18x18 இந்த பேக்கில் வந்து கத்திரிக்காய் செடி, தக்காளி செடியெலாம் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு காய்க்கும். அதுக்கப்புறம் 15x15, இந்த பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா? இது 18x18, இது 15x15. 15x15 பேக்லேயும் கத்திரிக்காய் செடியும் கொத்தவரங்காய் செடியும் வச்சுருக்கேன். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, கத்திரிக்காய் செடி ரொம்ப நாளைக்கு காய்க்கும். கொத்தவரங்காய் செடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த அடங்கிடும், செடி செத்து போயிடும். அதனால தான் அதில் வந்து கொத்தவரங்காயும் கத்திரிக்காயும் வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் தான் மட்டும்தான் அதில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். கொத்தவரங்காய் வந்து கொஞ்ச நாளைக்கு காய்ச்சி அது செத்து போயிடும், அது காஞ்சிடும். அதனால் அது பிடிங்கி போட்டுடலாம்ல, அப்போ லைஃப் லாங் இருக்குது.